போடுறா என்ன மேல தூக்கி சின்ன பொண்ணு இந்த ஊருக்குள்ள நடிவேல வந்தேன்னு எங்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சான குஞ்ச கூட காணும் பண்ணா இங்க வாராங்க கண்டாரம் இங்க பாரு இந்த பக்கம் எத்தனை ஆம்பளைங்க இந்த கூடத்துல பாரு நம்ம செட்ல பாரு இந்த வேற பைட்ல வந்துகிட்டு உன் கூட பேசிட்டு ஒரே குஞ்சான குஞ்சு இல்லையா இங்க அருகு இருக்கிறதாப்புல அறுத்து போட்டா 1.5 குஞ்சாவது குஞ்சு பிள்ளை. ஆமா அப்படி கிடையாது. அப்புறம் பேசுறதுக்கு உறுப்பினர் இருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஐயோ ஏன் நலம் பார்த்தாக்க உனக்கு தெரியல. அவன் நல்லா பேசுவானா? காலையில 5:30 மணிக்கு போய் பால் மடுத்தான் பேசுவான். பால் பேசுவானான்னு சொல்றான்னா அவன் பேசுவானா. அண்ணா கோமாளி அண்ணா. ஓ அண்ணா அப்புறம் பாடுறான் வந்த உடனே அண்ணா நல்லா தானே வந்தா பேசுறதுக்கு ஆள் இல்லையான்னா நான் இருக்கிறேன் சொன்னோம். அந்த அண்ணன் திடீர்னு அண்ணா நம்பிக்கை மறைச்சு நமக்கு தங்கச்சி மாதிரியா போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? கோமாளி மாமா கோமாளி அண்ணான்னு கூப்பிட்டா அவன் ரியாக்ஷனே எதுவுமே இல்ல. மாமான்னு கூப்பிட்டோன்னு என்ன எகிரி இந்த காலத்துல அண்ணன் தம்பின்னா உணர்ச்சி ஆகாது. ஓ அப்படியா? மாமான்னு ஒண்ணு அவன் என்ன பதிக்கிறான் பாத்தியா? பதிக்கிறான் பாத்தியா? நல்ல வெறுப்பு. சின்ன பண்ணு
பாட பாட இந்த ஊதிக்காருக்கு அவளுடைய ரசனையா ஏண்டா ஆஸ்பத்திரி சொரங்குது நீ பாத்தியா? மத்தவங்களுக்காரர் சொன்னாரு வரும்போது மதியானம் தூங்கிட்டு இருக்கும் போது இதுல பாட்டை போட்டாங்க. சண்டைக்கு வந்தாக்கி ஆனா மஞ்சாட்ட வாங்க எங்கடா போய் வண்டியா குடிச்சுட்டு அண்ணா எப்படி போனாலும் போகட்டும் விடலாம். பாருங்களாலும் போயிட்டு நைட்டு தான் மழை வந்து எல்லாம் ஓடுனாங்க பாவத்தை. அண்ணா அப்படி கிடையாது, மீன் வரத்துக்கு போனாலும் போகட்டும். அண்ணா எப்படி தெரியுமா? இந்த சீரான சீர் சபைக்கு முன்னாக எதற்காக அந்த சபை அமைந்திருக்கிறது எப்படி தெரியுமாங்க? அம்மனாகிய காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நீங்க ஓரிரு அழைப்பு, அதனால நம்ம கூத்தாடி கொண்டிருக்கின்றோம். அப்படியா? அப்படி இருந்து விட்டாலும் அப்பாமார்கள் பெரும் தாய்மார்கள் இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவர்கள், அதாவது நம்மளை போல் கல்வி உள்ளம் படைத்த கலை ஆசிரியரும் அமர்ந்திருப்பாங்க. சார்பாகவும் நம்ம இளைய ராமகுரு சபா சார்பாகவும் முதற்க நடக்கத்தை தெரிவித்துக் அப்படி இருந்து விட்டாலும் நான் யாரு விட்டு பாப்பா நீ யாரா போய் அம்மா நீ வார்த்தைகள் வேண்டாம். யார் விட்டு பாப்பா நீ யார போய் பாப்ப உன்ன சொல்லட்டுமா? சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அம்மா அண்ணன் ரெண்டாம் மாதர் பெற்ற
அந்த 1000 மின்னல் இல்ல. உண்மைதான். மின்னல் எவ்வளவு அழகாக மின்னுகிறதோ சரி. அது போல என்னுடைய பேரோ மெலிதா என்று தெரிந்தா எப்படி? உன்னுடைய பேரோ மெலிதா. ஆமாண்ணா. அப்படி மெலிதாவாக இருந்தாலும் இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? இங்க எதுக்கு தட்டுற? இல்ல உனக்கு திருமணம் ஆகி விட்டதா? நீ ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? ஆமா பிறந்தோம் தான். அப்புறம் அக்கா தங்கச்சி கூட போய் இப்படிதான் தொட்டு பேசுவ போய். ஐயோ எங்க பாப்பா இருந்துச்சுனாக்கா பாப்பா பாப்பா நல்ல கறியா பாப்பா சாப்பிட்டுட்டேன்னு தான் இப்படிதான் பேசுவோம். வாயை எவ்வளவு பேசி திறக்காம இருல அம்மா தோல் வாயிலா அப்படியா பூட்டிக்கிட்டு இருக்கிறோம். அண்ணா அப்படி இருந்து விட்டாலும் என்ன மாலையிட்ட மன்னவர் யாரு தெரியுமா? ஓ புருஷன் புருஷன் உன்னுடைய கணவர் நீ சொல்றவாமா சொல்லலாம் நான் கேட்டுக்கிறேன். எப்படி தெரியுமா? இந்த மாலை தைத்த மன்னவர். சரி அண்ணா என் மன்னவர் கட்டின தாலி மாறு முட்டை தொங்குது. ஓ மன்னவர் கட்டின தாலி உனக்கு மாறி மட்டும் தொங்குதாலே. எல்லாத்துக்கும் மன்னவர் கட்டின தாலி மாறி மட்டும் தொங்குது. சரி அக்கா என் மன்னவர் கட்டின தாலி மாறு மட்டும் தொங்குது. தொங்குது. என் புண்ணியவா கட்டிய தாலி இந்த பூமி மட்டும் ஓ தொங்குது. புண்ணியவர் கட்டின தாலி அண்ணா அப்படியா? அப்படி இந்த மாலையிட்ட மன்னவர் யாரு தெரியுமா? யார் கண்டது? அதாவது ஆகாய கந்தரவனாக வேண்டும். உன்னுடைய கணவரா? ஆமா ஆகாய கந்துருவன். ஆமா ஆகாய கந்தரவனாக இருந்து விட்டாலும் ஏதோ காரணத்துக்காக அக்கா அழைத்திருக்கிறார். ஆமா. அதுக்கு முன்பதாக சரி. என்னுடைய தங்காதாகிய எல்லாம் அரண்மனை இருக்கிறார். ஐயோ உன் தங்கச்சி பொம்மணி ஆமா லலிதா மெலிதா பொம்மணி. சரி அப்படியே அழைச்சிட்டு வரேன். நீ போற புடி. சரி லலிதா மெலிதா சபையில இருக்க அவருடைய தங்கையாகிய பொம்பனி சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற கலை தொடரும்.
பாபா அண்ணா கோமல் என்ன நல்லா இருக்கிறியா கண்ணு? நல்லா இருக்கேன் அண்ணா. கண்ணு எங்க இருக்குது? நல்லா இருக்கு கண்ணு எங்க இருக்குது? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா கொன்னு? கோமல் என்ன நானும் இந்த சீசா வைக்க வந்தேனே. நீ வந்தியே என்ன பார்த்து பாலையில போக மாட்டேன் அண்ணா. வேலையா இல்ல பாடியில போறேன். நீ பின்னாலேயே பொறி அடிச்சுக்கிட்டே வா. நானும் வந்தேன். அதுக்கு மேல இருக்குல்ல. அழகான பாட்டு பாடுவாயான்னு என்ன அழகான பாட்டு பாடுவாய் இல்ல பாடுவாயே ஆனா தோல்வாய். அண்ணா என்ன பார்த்து ரசிச்சு அழகான பாடல் பாடுவாயா என்ன கேட்டா எல்லாமே தண்ணி ரத்தல்லாகி இழந்த பழகி நீ பாடின பாட்டு எனக்கு பிடிக்கல. இது பிடிக்கலையா? அப்புறம் பாடுறா நல்லா பாடுறா. ஆனா கோமலனா எனக்கு தகுந்தால ஒருத்தர் இருக்காரு. ஓ கும்மு நம்ம நச்சு குச்சுண்டி ஆமா குளு குளுண்டி இருக்கிறியா? அடி கொண்ட மேல கொண்ட பாட்டு ரவுண்டு கொண்ட மேல பாட்டு அடி கொண்ட மேல கொண்ட பாட்டு ரவுண்டு கொண்ட மேல பாட்டு எந்த கொண்ட பாட்டாலும் இந்த பையன் பெருமாள் உன்னை யார் எடுத்து கொண்ட மேல கொண்ட பாட்டு பாப்பா அண்ணா சரி ரெண்டு பேரும் ஒத்து போங்கடா. அந்த வம்பு அப்ப என்னடா அது இருந்தா இருக்கட்டும். எனக்கு தகுந்தால சரி பாட்டு பாடுறதுக்கு என்ன ஒருத்தர் இருக்காரு. இன்னும் ஒருத்தங்கிறோம். ஆமா அது அந்த வக்கால ஒளிமா அது வந்து ஆளு ரொம்ப இருக்கிறதுல செட்லயே ரொம்ப ஆயிட்டே இருக்கும். சரி சரி வர சொல்லிட்டா? ஆமா ஒரு 15 நாடகத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து எப்படியோ புரியா கீறேன். ஒம்மேலமா வாடா. ஆமாங்க இன்னைக்கு கூட்டிட்டு வந்து இப்படி சாவ அடிக்கிறீங்களா? அந்த புள்ள ஓ மேல ஆசையா இருக்கு தோட்டங்குதுரா. அப்படியா? பாரு காடிக்கு இது கூட்டிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் யாரும் இல்ல அதனால பாப்பா போய் பேச்சு பாக்குறா நீ பைக் சொல்ற பாப்பா என்ன பாத்து ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு பாடணும். ஆமா வாச்சாடா பாட்டு கேக்குது. அந்த பாட்டு பாடி போடலாமா? அந்த பாட்டு பாடி போடலாமா? பாடுறா இல்லையா? போட்டு ஓட்டு காய
எங்கடா போய் காஞ்சிச்சு எங்கடா காயாத மச்சம் இருந்துச்சு நல்ல தெளிவா கேட்டு வாங்கிக்க எப்படி தெரியுமா அவரை காய அவ முகத்தை பார்க்க புளியங்கொட்ட காய காய புள்ள முகத்தை பார்க்க பாக்க பாவ கொட்ட காய காய முகத்தை பார்க்க அப்படிதாங்க. நல்லதான் பாடிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் நீ ஏறு. ஏன் இங்க பாரு ஏறு. எனக்கு எதா இருந்தாலும் எங்க வாத்தியாருக்கு பாதி கொடுத்தாதான் தீரணும். நீ எனக்கு கொடுக்கணும். சரி பாப்பா. ஆமா நல்லா பாட்டு பாடுனா அதான் நல்ல பாட்டு. என்ன நல்ல பாட்டு உனக்கு தெரியாதுல நல்ல பாட்டு சாமி பாட்டு. அந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. வேற பாட்டு பாடு. நான் தான் பாடணுமா? ஆமா. இல்ல வேற யாராவது பாடணுமா? நீ தான் பாடு. யார் நானா? சாமி பாட்டு. சாமி பாட்டு தான். பாடு. திருப்பதி போய் வந்த நாராயணன் நான் திருமலை என்னடா பாட்டு பாருங்க நல்ல ஆள விட சொன்னா எப்பேர் மட்டும் ஆள விட்டுக்கிற நான் தான் முன்னே சொன்னேன் என்ன எல்லாம் கூப்பிடாதலான்னு வந்தவொடனே எப்படி தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க எல்லாம் வந்து பாபாவை கண்டவோட மதி போடு அண்ணே கோமல் அண்ணே நான் அப்படியாக இருந்துட்டாலும் சரி கண்ணு நானும் இந்த ராஜ்யசபைக்கு வந்தேன் ஆமாலா எங்க ஆட்டோ அப்படி வரும் அது உங்க வீட்டோட வச்சுக்கணும் அது கொஞ்சம் முடியலாம் அதே கண்ணு அது மேலயே இருக்கு கண்ணு விட்டுட்டா ஐயோ இத கேளு சொல்லு மாட்டுக்கு மலை மேல கண்ணா இந்த ஊர்ல கொஞ்சம் கேட்டு பாரு மாடு மேயும் மாட்டுக்கு மலை மேல கண்ணா இந்த காமாளிக்கு மலை மேல சரி கண்ணு அப்படியாக இருந்துட்டாலும் வீண் வார்த்தைகள் வேண்டாம் ஆமா பாப்பா நானும் ராஜ்யசபைக்கு வந்தேனே நீ வந்தியே நான் யார் யார்? என்னுடைய பேர் என்ன என்ன கண்ணு? தெரியுமா எப்படி சொன்னா தெரிஞ்சுக்கிறோம்ல ஆகட்டும் சொல்லு நீ எங்கடா போற பால பாருவாமுள்ள சோழ இது அன்னைக்கு இல்ல அன்னைக்கு என்னுடைய பேரை சொன்னேன் ஆமா அப்படி கும்பலியா இருந்தாலும் சரி என்ன வித காரணம் சொல்லு பாப்பா அம்மா என்னை மாலை தருத்த மன்னவர் யார் தெரியுமா ஓ புருஷன் ஆமா யார் கண்ணு? நான் சொல்றேன் சொல்லு 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 டக்கு டக்குன்னு சொல்லு பாப்பா
மாட்டலாம். அவர்தானே. 10 மணி ஆகுது. ஆமா அவரு ஆ? அவரு சரி ஆசைப்பட்டு கேட்டு பேண்டம் கேட்டு மாட்டேங்குதுல. ஐயோ அப்ப சோடி அப்படியே கால் காலா அடிக்கிறோம் பண்டார ஓலி போகல. நான் பண்றேன் காசு காசா சோம்பு காசு காசா. யாரு நீயே வாங்கிடுமா இருக்கு பையன் இந்த பிடிச்சிக்கோ. அந்த ஆளு வேண்டாம். அம்மா அப்படியே இருந்துட்டாலும் என்னுடைய மன்னவர் யார் தெரியுமா? யாரு கண்ணு? உன்னுடைய கணவரோ? என்னுடைய கணவர் தான் கந்தரோனாக. கந்தரவன். ஆமா சரி கண்ணு. அப்படியே இருந்துட்டாலும் அழைத்த காரணம் என்ன? உன்னுடைய அக்கா லலிதா மெலிதா சரி இருவர்களும் சேர்ந்து என்னுடைய தங்கையாகிய கும்பனையை அழைத்து வர உத்தரவு. சரி அதனால ஓடி வந்து அப்படியே ஆகட்டும் சென்று பார்க்கலாம். வைக்க பாரு போ. தங்கா அக்கா உன்னுடைய தெய்வீக பொறுப்பாத கமலங்களுக்கு பன்னீரால் கால் கழுவி இருந்தாங்க. என்னதான் பண்ணிக்கிறான் எல்லாரும் நீங்களும் முட்டி பாட்டு உக்காந்தீங்களா? இல்ல அது என்னடா அவர் செய்யல அப்படியே காலையில இருந்து நல்லா மூக்கம் பேர வந்ததுல இருந்து நேத்து வந்ததுல இருந்து 4 டைம் மூக்க மட்டும் போட்டாங்கல்ல. ஐயோ பரிஞ்சா மாற போட்டாங்களா? அக்கா நானும் குடு குடு ஓடுனா பீப்பியால இப்படித்தான் உக்காந்துங்க. சரி அத கூட விட்டுருவேன். காலையில நீங்க இந்த சுப்ரவாஜி எல்லாம் என்ன பண்ணுங்க?
எங்களை 3 பேர்த்த மட்டும் தனியா விட்டுட்டு போய் எல்லாரும் புரோட்டா ஆம்லேட் தின்னுட்டு வந்துட்டு எங்களுக்கு கூட மூணு ஆம்லேட் சொன்னோம்ல ஆபாயில் சொன்னோம். சரி நானா உனக்கு ஆபாயில் பார்சல் கட்டணும் வேணாம் நாம 2 பேரும் ஓத்து போய்க்கலாம். நான் அந்த வேலைக்கு ஒத்து வர மாட்டேன். ஒத்து போய்க்கலாம் ஆளுக்கார புண்ட வாயா. ஆமா அக்கா எப்படி தெரியுமா நம்ம 2 பேரும் ஓத்து போய்க்குமா? உங்களுடைய தெய்வீக பொறுப்பாத கமலங்களுக்கு பன்னீரால் கால் கழுவி பட்டாடையால் உடித்து மல்லிகை முல்லிகை கோந்து இருவாச்சி என்று சொல்லக்கூடிய மலர்கள்லாம் எடுத்து காலிலே கொட்டி குமித்து ஆகிய அநேகம் கோடி வந்தாங்க அக்கா. என்னுடைய வாதாரத்தை படுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் தெரிவிக்கின்றீர்கள். 11 மணி ஆகிது 11:33 ஆகிது. தெரியுமா எப்படி வாழ்ந்திருப்பா என்று சொன்னீங்களே உங்களிடம் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? அக்கா ஒரு வார்த்தை என்ன அக்கா இடத்துல 1000 வார்த்தை கேட்பதற்கு உனக்கு உரிமை உண்டு. சரிக்கா என்ன கேட்க பண்றா?
அந்த தங்கைகளை அழைத்த காரணம் உங்களை அழைத்த காரணம் ஆமாக்கா என்னவா இருக்கும் அப்படி என்று அக்கா இடத்தில் கேட்டிருக்கேன். தங்கா ஓ தங்கா ஏதோ ஒரு காரணமாக அக்கை அழைத்த காரணம் என்ன இருக்குன்னு அக்கடத்தில் கேட்கின்றீங்களா தங்கா நம்மளுடைய கணவராகிய 8 லட்சத்து 80,000 சதுரமைல் கொண்ட ஆண்டு வருகிறார் ஒரு கணவருக்கு அதாவது ஒரு கணவருக்கு 27 மனைவிமார்கள் வாட்டப்பட்டு இருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் அப்படி வாக்கப்பட்டாலும் கணவன் சொன்ன வார்த்தை நான் தட்டவில்லை. நான் சொன்ன வார்த்தை தங்கமார்களும் ஒருவரும் தட்டவில்லை. அதனால ஒரு கணவர் அழைத்தா நான் மட்டும் போவேனா போக மாட்டேங்க. தங்கைமார்களை விட்டு கொடுத்ததுமே உங்களெல்லாம் திருமணம் முடித்தேன். அதனால உங்களெல்லாம் அழைத்து சென்று கணவரை பார்க்கலாம். ஆமா கணவரை பார்த்து அப்படி 4 வார்த்தை அப்படி நறுக்கு நறுக்கு கேட்கணும். சரி போய் பார்க்கலாமா? சரியா என்ன சரிக்கா போய் பார்க்கலாம்னு சொல்லு. சரிக்கா சரிண்ணா இதுக்குதான் 27 உன்னுடைய கணவர்கிட்ட சொல்றேன் பொண்டாட்டி 27 பேரும் அப்படியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். கொஞ்ச நேரம் இருக்கிறீங்களா? சரி எங்க போய் கேறது? கொஞ்ச நேரம் இருங்க. ஐயா மகாராஜா உங்களுடைய மனைவிங்க 27 பேரும் உன்னை தேடி நீ கூப்பிட்டதுனால உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. அப்படியா? ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு விட்டுரு. எங்க வந்திருக்கிறாங்க? எங்க வந்து இங்க பாரியா பெரிய பொண்டாச்சு. புடிச்சுட்டு
தெரியாது இத பாரு அதெல்லாம் தெரியாத அப்படி சொல்லிட்டு வராங்க அப்படியே பேசிட்டு கூட்டு போறேன் அப்படியே இருக்கும்போ என்னடா இது தெரியாதவங்களுக்கு இதுக்குதான் 27 பொண்டாட்டிய கட்டாதன்னு சொன்னேன்.
எதுக்குடா அர்த்தம்? நம்ம வாழைப்பாடி தாண்டி வந்தோமா, அங்க ஒரு ஓல்கட்டு வந்துச்சா, டோல்கட்டு வண்டி ஃபுல்லா வந்துச்சா, அந்த டோல்கட்டுல நம்ம வண்டி நின்ற உடனே கேட்டு போட்டு நீட்டுது. அவரும் டிரைவரை எடுத்து பணத்தை கொடுத்தாரு. தூக்குது ஞாபகம் இப்ப வந்துருச்சு. பார்த்த உடனே போற வண்டி மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டேன். நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு வண்டி பார்த்தா இது நிக்காத போகுது. இது லலிதா வெள்ளிதா கும்பாணி என்று சொல்லக்கூடிய உன் தெய்வமானிகள் உன்னை அழைப்போடு பார்த்து தேவி 27 மனைவார்கள் வந்துவிட்டு ஆதரமலை என்ற வாதத்தை படித்திருக்கிறாய். சொல்ல வேண்டுமா? சொல்லுங்க. சொல்லக்கூடிய 27 மனைவார்கள் வந்து விட்டார்கள். ஆதரவழி இந்த வாதத்தை படித்து இன்று சுகமாக நன்றாக வந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் ஒரு மனைவி ஒரு கணவனிடத்துல ஒரு வார்த்தை கேட்கின்றேன். 27 மனைவார்களும் நான் சொல்ற வார்த்தை ஒரு நாள் கூட இன்று பத்தாம இருப்பார்கள். ஒரு வார்த்தை என்ன, 1000 வார்த்தைகளை கேட்க வேண்டும். 1000 வார்த்தை கேட்பதற்கு என்ன கேட்க போறேன்? என்ன கேட்க போறேன்? என்ன கேட்க போறேன் தெரியுமா? சுவாமி
தங்கமார்களோடு நான் விளையாடி இருந்தேன். அதாவது அப்படி இருக்கும் மனைவிமார்கள யோகா காண மலத்திருக்கின்றீங்களா? என்னங்க தேவி அரமனை என்று அந்தவரமாக இன்று நந்தவாடு என்று பூந்தோட்டத்தில் பூ பறித்துக் கொண்டு சந்தோஷமா இருந்தார்கள் என்று அழைத்த என்று சொல்லுகிறாய். சொல்ல வேண்டுமா? 27 வரைவர் என்று சொல்ல வேண்டுமா? நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லை சுவாமி. பட்டியில சாதம் வைத்தால் வாரி திங்க வயதில்லை, இடத்தில் சாதம் வைத்தால் கிள்ளத்தங்க பிள்ளை இல்லை.
அளந்திருப்பேனா? தண்ணி என்று கேட்டவருக்கு தள்ளி போய் என்று சொல்லி இருப்பேனா? கட்டிக்கு பால் விடாமல் கட்டி கறந்திருப்பேனா? ஏரி மதுவை உடைத்திருப்பேனா? ஏரோடு வீழ்தியில நான் காலையில் சிறுபட்டு நடந்தேனா? இப்படிப்பட்ட ஒரு மங்கைக்கு ஏன் குழந்தை இல்லை சுவாமி? நான் என்னடா பாவம் செஞ்சேன்? நீ என்னத்துக்கு பாவம் செய்யற? 27 பொண்டாட்டி கட்டுறதுக்கு தெரிஞ்சேன் எங்கடா வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிற? நீ எங்க போற சொல்லு பாக்க. பொண்டாட்டி 1க்கு 2 கட்டலாம், இல்ல 3 4 கட்டலாம், ஒரு 5 6 கட்டலாம். 1 2 கணக்கு. 27 பொண்டாட்டி மாதிரி வந்துகிட்டு அழுகுறாங்களே. நீ பேசும்போது அவரு மருந்து விட்டுருவாரு. அவரு மருந்து கொட்டி சத்த மயிர் ஒண்ணு ஆயிடுச்சு. நான் மட்டும் என்னடா செய்வேன்? இன்னைக்குதான் ஒரு முதல் பொண்டாட்டியை திருமணம் செய்த இது கிடைச்சு. ஐயோ பெரிய பொண்டாட்டி மட்டும் ஊக்கமா சொல்லுது. அவரு செய்யறதெல்லாம் செஞ்சாரு, ஆனாக பிடிக்காது போயிடுச்சு. கொஞ்சம் குழு குழு தலை தலை, இது கொஞ்சம் உடம்பு கம்மி, இது வந்து நார்மலா இருக்குது. பெரிய பொண்டாட்டி கொஞ்சம் கோழியா இருந்தாலும் நல்லா குழு குழுந்தி இருக்குது. ஒரு வேலை அன்று தலை நீ பண்ணிட்ட, ஒரு வேலை எதுனா பெரிய பொண்டாட்டிக்கு கொழுப்புக்கு பாடிச்சிருக்குமோ? எங்கடா நீ கூட்டு கேள்வி விட்டுறத போடும்போது போய் ஏறிட்டு இருக்கா? சமாச்சாரம் இல்ல, அதை மட்டும் சொல்லு. கண்ணே, எங்களோட சோகத்துல நீ பேச வேண்டாம். தாதா, இன்று உங்களுக்கு என்ன ஆலோசனை? தேவி, 27 மனைமார்களும் திருமணம் செய்த 27 மனைமார்களுக்கு கடவுள் இடத்துல நான் என்ன பாவம் செய்தேன், எது பாவம் செய்யணும் தெரியவில்லை. அதனால 27 மனைமார்களும் உங்களை அழைத்து ஒரு யோசனை கேட்கலாம்னு கேட்டேன். ஆனால் சுவாமி, அந்த வார்த்தைக்காக கேட்டு விட்டீர்கள். என்ன செய்ய தெரியுமா? நம்மளை படைத்து என்று பகவான் இருக்கிறார். அதனால ஒரு மனிதனை படைத்தால் மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கின்றார். தேவர்கள் இருக்கிறார்கள், 3 பேர் இருக்கிறார்கள். அதனால என்ன நான் பாவம் செய்தேன்? தேவலோகத்திலும் தேவர் சபை என்று கூடிக்கொண்டிருக்கிறது. தேவலோகத்தில் தேவர் சபை கூடிக்கொண்டிருக்கிறது. தேவர் சபை சென்று என்ன பாவங்கள் செய்தோம் தேவரிடத்துல முறையிடலாம். தேவர்கள் அது மும்மூர்த்தி தேவர்கள் இல்ல, ஒருவருக்கு இந்த மன்னன் என்ன குறை செய்யணும் கேட்க மாட்டாரா? அதனால அப்படி சொல்றீங்களா? என்ன செய்ய போறது தெரியுமா? நீங்க வார்த்தையை வரம் கொடுங்க, நான் போய் தேவர் சபையில போய் சென்று குழந்தை பாக்கியத்தை நான் பெற்றுக் கொண்டு வருகிறேன். ஆனால் சுவாமி, தங்கள் மட்டும் போனா அதாவது ஒரு சதியும் பதியும் போக வேண்டுமா? உண்மைதான். சதியும் பதியும் போனா நீங்கள் போய் கையேந்தி பிச்சை அதாவது தேவர் இடத்துல கேட்பீங்க. நாங்கள் என்ன செய்வோம்? 27 மனைவிமார்களும் எங்களுடைய மடியாந்தி பிச்சை கேட்போம். கையேந்தி கேட்கறது 27 மனைவிமாரை மாங்கலித்து பார்த்து எங்களோட மடியை பார்த்து பிச்சை போடுவாங்க. நாங்களும் உங்கள் கூட வரங்க. தேவி, கணவன் என்று போனால் எடுத்து இன்று வரங்குடிகளை கடவுளை என்று வரமத்த கேட்பார்கள். நீங்க ஒருவர் மட்டும் கேட்பீங்க. 27 மனைவார்களும் எங்களுக்கெல்லாம் மனைபட்ச கொடுங்க சாமி அப்படின்னு நானும் கேட்கிறேங்க. அப்படியா? அப்படி இருந்தா சொல்லுகிறார் மந்திரியா. அப்படி இருந்த போதும் முடியாத ரதங்கள் இருக்கிறது, உண்மைதான். அழியாத குதிரைகள் இருக்கிறது. ஓடி சென்று நம்ம ஆகாய பறவைகள் என்று சென்று பறவைகள் என்று பிடித்து வா என்றால் என்ன தெரியுமா? எங்க போகணும்? எங்க ஐபோன் இல்லையா? ஐபோன் இல்ல. சரிங்க.
யாரும் தெரியல காதே அதாவது கெந்திரோ மாமன்னர் குழந்தையை அதாவது நயனியா தரணியா என்று சொல்லக்கூடிய வனத்திலே செய்யக்கூடிய அதாவது சமத்தக்கண்ணி முனிவர் வருகிறார். சமத்தக்கண்ணி முனிவரால் இந்த சபை தொடரும். சபையவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். இங்க பாரு சாகத்துக்கு